Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வெஸ்டட் வீடியோ. அதாவது dry skinக்கு வந்து எப்படி வந்து மேக்கப் போடுறது அப்படினு சொல்லுங்க அப்படினு சொன்னாங்க. சோ அவங்களோட ரெக்வெஸ்ட்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். एक्चुअली என்னோட throat வந்து இன்னும் சரியாகல. கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சோ இத பத்தி விசாரிச்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து பெட்டரா ஆயிடுச்சு. டெல்லில climate ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொல்லலாம். சோ அதனால நம்ம வந்து வீடியோ போடுறத வந்து நிறுத்த வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த throat நான் பண்றேன். சாரி ஃபார் தட் இந்த த்ரோட்காக. சோ இன்னைக்கு வந்து மேக்கப் லுக் வந்து ஒரு ட்ரை ஸ்கின்க்கு வந்து என்னென்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றப்ப வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதே சமயம் கேக்கி ஆகாம இருக்கிறதுக்குரிய டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினாக்கா Grow Younger with MAHA சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டிப்ஸ், அதெல்லாம் ஸ்கின் கேர் அதெல்லாம் இருக்குது, நேச்சுரல் ரெமெடிஸ், DIYs இந்த மாதிரி இது ஃபேஷன் ரிலேட்டட் ஆனது, அப்புறம் ஸ்கின் க்ளோயிங் டிப்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாய்ஸ்சரைசரோட ஆரம்பிக்கணும். நான் வந்து இன்றைக்கி நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். நான் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிடணும். ஸோ அடுத்து வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணணும். அந்த ப்ரைமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் மேக்கப்புக்கு. ஸோ வந்து அது ப்ரைமர் வந்து ட்ரை ஸ்கின்க்கு எப்பயுமே எப்படி வச்சுக்கணும்னா ஜெல் பேஸ்டில் இருக்கிறத வச்சுக்கணும். ஸோ வந்து நான் வந்து மேக்கோட ப்ரைமர் வந்து இந்த ஜெல் இது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இல்லாத ஜெல் பேஸில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆலுவேரா வந்து நான் ஆலுவேராவோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுடைய சேனல்லையே இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரைமராக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக ஜெல் பேஸில் இருக்கிறனால இது வந்து குட் ஃபார் ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆலுவேரா ஜெல் வந்து வாங்கி வச்சுட்டு நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த ஆலுவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ஆல்சோ. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதை நான் யூஸ் பண்ணி நான் காட்டுறேன் இந்த மேக்கப் லுக்கு. அதர்வைஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆயில் பேஸ்ட் அதாவது ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் கிடச்சா கூட நீங்கள் அந்த மாதிரி ப்ரைமரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா போட்டுக்கிறேன் நான். ஸோ ஆஃப்டர் ப்ரைமர் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வந்து ஆயில் பேஸ்டு ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து கேக்கி மாதிரி இருக்காது. அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து லாக்மி அப்சல்யூட்டோட ஆர்கன் ஆயில் சிரம் அப்படிங்கிற இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஆல்சோ. ஸோ இதோடைய லிங்க் இருந்தாலும் நான் கீழே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன ஒரு ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷனில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதில் எடுத்துட்டு அதோட ஏதாவது ஒரு ஃபேஸ் சிரம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃபேஸ் சிரம் வந்து ஒரு சின்ன நான் வந்து இன்றைக்கி வந்து வாட்ரே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த சிரம் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்டு சிரம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிரம் வந்து கொஞ்சோண்டு அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ராப் இருந்தால் போதும். ஸோ இதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதை பியூட்டி பிளெண்டர் வச்சு இதை வந்து அப்ளை பண்ணுறேன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் போடுறோம். ஸோ அதனால் வந்து நான் நிறைய ஃபவுண்டேஷன் எடுக்கலை, சிங்கிள் கவரேஜ் தான் கொடுக்குறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து பார்ட்டி மேக்கப் அப்படின்னு வந்து திருப்பி வந்து செகண்ட் கவரேஜ் வந்து திருப்பி வந்து ஃபவுண்டேஷன் எடுத்து யூஸ் பண்ணி அடுத்த கோட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த சிரம் போட்டுட்டு இந்த ஃபவுண்டேஷன் போடுறப்போ வந்து நல்லா வந்து ஒரு க்ளோயி லுக் கிடைக்கும். ஸ்கின் வந்து நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த க்ளோயி லுக் கிடைக்கல அப்படிங்கிறதா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் ஃபவுண்டேஷன். ஸோ
ஸோ இப்போ ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஐ மேக்கப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹுடா பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து இந்த கலர், அதாவது இந்த ஹென்னா அப்படிங்கிற கலரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சாண்டல்வுட் 2 கலரும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கலரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கும் வந்து நம்ம நல்லா வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து டே டைமுக்கு தகுந்த மாதிரி இல்லை நைட் டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐ ஷேடோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு அவர் ட்ரெஸ் ஷேடு அந்த கலருக்கும் வந்து நம்ம மேட்சாக வந்து இது பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் ஆஃப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து க்ரீன் போட்டுக்கிறனால ஒரு மாதிரி லைட் இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லுக் கிடைக்கும். பிங்க் அண்ட் க்ரீன் அந்த காம்பினேஷனில் வந்து ஐ ஷேடோ வந்து சூப்பராக நல்லாயிருக்கும் அது. ஸோ இந்த அவுட்டர் கார்னரில் இந்த சைடில் வந்துட்டு நான் இந்த கலர் கொடுக்குறேன்னா, அடுத்தது வந்து நம்ம வந்து ஐப்ரோ கிட் வந்து நம்ம நைக்காவோட ஐப்ரோ கிட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாவ் மை ப்ரோ அப்படிங்கிற அந்த நைக்கா கிட்லேருந்து நான் வந்து இப்போ ப்ரௌன் ஷேடு யூஸ் பண்ணி வந்து நான் ஐப்ரோ வந்து பண்ண போகிறேன். இது வந்து லேட்டஸ்ட்டாக நான் வாங்கின ஒரு இது தான். இதுலேயே வந்து நமக்கு அதோடைய ப்ரஷ்ஷும் வந்து ஐப்ரோ பென்சிலுக்கு வந்து டிஃபைன் பண்ணுற ப்ரஷ்ஷும் வந்து இதுலேயே வருது. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் எடுத்து ஸோ முக்கியமாக அந்த பவுடரில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த ஒரு லுக்கு கிடைக்காது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப டிஃபைன் லுக் கிடைக்கும் ஐப்ரோ. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பவுடர் பேஸில் நம்ம போகிறது. ஸோ என்னுடைய ஐப்ரோவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஐலைனர் யூஸ் பண்ண போகிறோம். ஐலைனருக்கு வந்து நான் லாக்மியோட ஐகானிக் எடுத்திருக்கேன். நான். ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு காஜல் மாதிரி கீழே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன் வாட்டர் லைனில். அடுத்து மஸ்காரா வந்து நான் வந்து மேப்ளினோட ஹைப்பர் கால், அதுதான் வந்து வால்யூம் எக்ஸ்பிரஸ் ஹைப்பர் கால் வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்பயும் வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறப்போ வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஸோ மஸ்காரா வந்து போடுறப்போ வந்து எப்பயும் வந்து கீழேயும் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஐஸோட இதை வந்து நல்லா எடுத்து கரெக்டான ஒரு ஷேப் காட்டும், அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் வந்து மேப்ளினோடது. ஸோ ஸ்பாஞ்ச் வந்து வச்சு நான் வந்து மேப்ளினோடது செட் பண்ணிக்கிறேன். நமக்கு ரொம்ப க்ளோயி லுக் வேணும்னா காம்பேக்ட் வந்து ரொம்ப போடுறத வந்து குறைச்சிக்கலாம். காம்பேக்ட் இல்லாமல் கூட டைரெக்டாக வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆக்சுவலி ரொம்ப நமக்கு வந்து க்ளோயிங் வேணும் அப்படின்னாக்கா, மேட் லுக் வேணும்னா மட்டும்தான் வந்து காம்பேக்ட் வந்து நல்லா வந்து செட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லாக்மியோட 925 வந்து இது வந்து என்ன ஷேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் மேட் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து சின்னது வந்து மினி ஸ்டிக் வருது இப்போது. ஸோ இந்த இது தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு நியூடு கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ டே டைமுக்கெலாம் வந்து அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இதில் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னாக்கா, லிப்ஸ்டிக்கில் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஷ் வேணும் அப்படின்னாக்கா, லைட்டாக ப்ளஷ் வேணும் அப்படின்னாக்கா, இந்த லிப்ஸ்டிக்லேயே வந்து லைட்டாக ரொம்ப சின்னதாக இவ்வளோ தான் எடுத்துக்கணும். இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே டேப் பண்ணுங்கள். இவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக இப்படி டேப் பண்ணோம்னா நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பஞ்ச் வச்சு கூட நம்ம வந்து இது வந்து ப்ளஷ் மாதிரி நல்லா ஒரு லுக் தெரியும். ஸோ டே டைமுக்கு வந்து ரொம்ப தேவையில்லை ப்ளஷ்ஷு, அதனால் நான் வந்து லைட்டாக மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ எப்பயும் போல் கடைசியாக வந்து ஒரு பிந்தி வச்சு நம்மளுடைய மேக்கப் லுக்கை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போது ரெடி டு கோ. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 to 5 hours வந்து கேக்கி ஆகாமல் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப தான் வந்துட்டு அது வந்து அந்த செட்டு வந்து ஒரு க்ளோயிங் லுக் வந்து லைட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மேக்கப்பில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களே, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஜெல் பேஸில் இருக்கிற ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ஒரு லுக் கிடைக்கும், க்ரீம் யூஸ் பண்ணோம்னா வேறு மாதிரி லுக் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட் தான். இந்த மாதிரி எஃபர்ட்லாம் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் பிடிக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரோ யங்கர் வித் மஹா வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி மேக்கப் டிப்ஸு, இந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், DIYs இதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.